நிலநடுப்பு நிலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய 4 தலைமுறைகளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து குடும்பமார்கள் வந்து இந்த விமான நிலையத்துக்கு வந்து நிலங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 2011 மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுடைய பெயரை வந்து மதுரை பன்னாட்டு விமானத்தை வந்து சூட்டணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தி அதை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்களும் சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ அண்ணனை போன்ற ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து இதை வந்து வலியுறுத்திட்டு வராங்க. அப்போ பெரும்பான்மை 4 தலைமுறையாக இந்த மக்கள் வந்து நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக நிலங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும். அதே போல் விமான நிலையத்தில் வந்து நாங்கள் படித்த பட்டதாரியில் எத்தனையோ பேர் இருக்கோம், பெண்கள் அதிகமாக இருக்கும், ஆண்கள் நிறைய பேர் அதிகமாக இருக்கும், எங்களுக்கான ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க, படித்த படிப்புக்கான வேலையை கொடுங்கன்னு கேட்குறேன். இதில் அவங்களோட கேட்குறது என்ன தவறு இருக்குது? ஏன்னா நீங்கள் யாராருக்கோ கொடுக்குற படிப்பின் அடிப்படையில் தானே வந்து நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க உள்ள. அப்போ அவங்களோட படிப்பு ஏன்னா இந்த விமான நிலையத்துக்காண்டி இடம் கொடுத்த இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் நல்லா செய்கிறதில்ல உங்களுக்கு என்ன குறைய போகிறீங்க? இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து எல்லாத்துக்கும் சமூக நீதியை பேசுகிறீங்க, சமூக நீதி ஆட்சின்றீங்க. ஏன் இந்த ஆட்சியில் அதுவும் குறிப்பாக இந்த சின்னோடைப்பு மக்கள் முழுக்க ஒரு வாக்கு வங்கிகள் கூட வந்து வேறு ஒரு கட்சியில் வந்து செலுத்தப்படுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட இது ஒரு 2000 ஓட்டு உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மையாக ஓட்டு போடுற மக்கள். ஆனால் அந்த மக்கள்கிட்டே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த மக்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மக்களை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறது அது எந்த விலைக்கு நியாயம் தெரில. அதாவது எங்களை பொறுத்தளவு எங்களை போன்ற ஆட்களாக நாங்கள் பார்க்குற விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ வந்து ஒரு 300 குடும்பத்தை காலி பண்ணுறதா இருக்கீங்க. அடுத்து வந்து அந்த பகுதி அருகாமையில் வந்து அந்த வீடு இருக்கக்கூடாதுன்னா அடுத்து ஒரு 300 குடும்பத்தை வந்து நீங்கள் காலி செய்வீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலேயே அதாவது மதுரையில் ஐயா வீரன் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு சிலை வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக வந்து இந்த அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் அது செய்தி வைக்கப்படல. அதே போல் மண்டேலா நேரட்ட அந்த இடத்துல சிலை வைக்கணும் ஒரு டைம் வச்சு அது ஒரு பிரச்சனையாகி அதையும் எடுத்துட்டீங்க. இப்போ என்னன்னா இது மெயினான ஏரியா, மெயினான இடத்துல வந்து ஐயா இமானுவேல் சேனார் சிலை இருக்கிறது இங்கே நிறையா பேருக்கு வந்து சில சாதி வெறி பிடித்தவருக்கு ஒரு வேளை வந்து அது ஒரு கண்ணூரத்தெல்லாம் இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியலை. ஒருவேளை அந்த டார்கெட் பண்ணி அதாவது இன்னும் ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல இப்போ எப்படியும் ஒரு தலைமுறையாக அடுத்த கொஞ்சம் நிலங்களாக வந்து பிடிங்கிட்டு வரீங்களோ அந்த மாதிரி அடுத்த தலைமுறைகள் வரும்போது ஏன்னா இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் அந்த போராட்ட குணம் எல்லாமே மாறிச்சு. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகி அவங்களோட அந்த வீரங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருக்குது. இந்த காலகட்டங்களில் மேக்ஸிமம் ஒரு 20 வருடங்களோ இல்லை 30 வருடங்களுக்கு பிறகு அந்த சிலையும் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை இப்போயே ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்து இந்த அரசு முன்னெடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து இங்கே எழும்புது. அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்த